தோமா 12 சீஷர்களில் ஒருவரான தோமா, அவருடைய கல்லறை இருக்கிற இந்த தோமா ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு இது திருத்தலமாக, உலகத்தில் ஒரு திருத்தலமாக, ஏனென்றால் உலகத்திலேயே திருத்தலங்களாக சொல்லப்படுவது 12 சீஷர்களில் அது 3 இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சோழ மண்டலத்தில் மயிலாப்பூர், இப்போ மயிலாப்பூர் தான், சோழ மண்டலத்தில் வாழ்ந்தவர். அப்போ இங்கே இருந்து அவருடைய ஊழியங்கள் தொடர்ந்தது. ஏன்னா மலபாரிலிருந்து அவர் வந்தது பின்பாக, கேரளாவிலிருந்து வந்தது, சேர நாட்டிலிருந்து அவர் சோழ நாட்டிற்கு வந்த பின்பு இங்கே அவர் நிறைய இடங்களில் பணி செய்தார், ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தில் இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போ அந்த கபால ஸ்தலம் என்பதன் பெயரிலே ஒரு கோயில், அதுதான் அன்றைய சோழ மண்டலமாகிய மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் என்று இருக்கிறது. அந்த கபாலீஸ்வரர் கோயில் உள்ள நுழைஞ்சாலே, நீங்கள் நுழையும் போதே லெஃப்ட் சைடில் பாருங்க, ரோமா இந்தியாவுக்கு வந்தார், மயிலைக்கு வந்தார் அப்படின்னா இங்கே கல்வெட்டு, இது கபாலீஸ்வரர் கோயில். கோயிலுடைய என்ட்ரன்ஸ் உள்ள நுழையும் போதே நுழைவாயிலே கோபுரத்துக்கு கீழே அருமையான அந்த கல்வெட்டுல இயேசுவின் பெயரும் தோமாவின் பெயரும் இருக்கிறது. சந்தேக தோமா அப்படின்னு சொல்றாங்க. அவர் சந்தேகப்படவில்லை, சத்தியத்தை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஏனென்றால் கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து பேசினாரே. நமக்காக நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் யார் மூலமாக கிடைக்கிறது என்றால், இன்னைக்கு நம்ம சந்தேக தோமான்னு சொல்றோமே, அவர் மூலமாகத்தான் கிடைக்கிறது. அவர் ஆண்டவற்றை கேட்டு, நான் உம்முடைய காயத்தில் என் விரலை போட்டால் ஒழிய அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தோமா என்னுடைய காயங்களில் உன் விரலை போடுன்னு சொன்னாரு. அப்பதான் அவர் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொன்னாரு. அது இன்றைக்கும் நம் மனதிலே ஆழமாய் பதிந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தோமா. அதனால இது எல்லோருக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நற்செய்தி. இதையும் நாம் சொல்ல வேண்டும்.